ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஜென்ரலாக கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் இருக்கும், லெவல்ஸ் இருக்கும், ஹெல்த் இருக்கும். இதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் என்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மூலிமா மாடிஃபை பண்ணி அதை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ண முடியும். இது மாதிரி குட்டி ஹேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கூகுள் போய்க்கலாம். கூகுளில் சீட் என்ஜின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கிபீடியாவில் சீட் என்ஜின் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சீட் என்ஜின்றது மெமரி ஸ்கேனர் ஆர் டீபக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரியை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரன் ஆகிட்டு இருக்க ப்ரோக்ராம் கூட நம்ம அட்டாச் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற காயின்ஸை, ஹெல்த்தை, லெவல்ஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். அப்போ இது எல்லாமே ரிவர்ஸ் என்ஜினியரிங் டெக்னிக்ஸில் வரும். இப்போ சில யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேம்ஸ்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் லைக் தீம்ஸ், சாங்கு இதெல்லாம் மாடிஃபை பண்ணி ரீகம்பைல் பண்ணி நியூ கேம்ஸ், அதாவது மாட் கேம்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த சீட் என்ஜினை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை வச்சு எப்படி மாடிஃபை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சீட் என்ஜின் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ரன்னிங் ப்ராசஸ் கூட அட்டாச் பண்ணிட்டு அதை மெமரி ஸ்கேன் பண்ணி மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணும். அதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் டிஃபெண்டர், ஃபயர்வால் இல்லை ஆன்டிவைரஸ் இதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ விண்டோஸ்ல போயிட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால்க்கு போய்க்கலாம். அங்க போயிட்டு இந்த ஆப்ஷன் கொடுங்க, டர்ன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன் ஆர் ஆஃப் இல்லையா, அதை கொடுங்க. இதெல்லாம் ஆன்ல இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது கூடவே உங்களுக்கு வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் போய்க்கோங்க, அதையும் ஆஃப் பண்ணணும். ஸோ வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் த்ரெட்ஸ் இதெல்லாம் காமிக்கும். வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் மேனேஜ் கொடுத்துக்கோங்க. இங்கே போயிட்டு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது ஆட்வேர், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் டவுன்லோட்ஸ் இருக்கு, அங்கே போயிட்டு டவுன்லோட் சீட் என்ஜின். ஓகேவா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சீட் என்ஜின் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறையா அதர் ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லிலாம் கேட்கும், நம்ம டிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிக்ளைன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா சீட் என்ஜின் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப்பில் ரொம்ப காஷியஸாக இருங்க. அதுக்கப்புறம் நம்ம லான்ச் கொடுத்துக்குவோம். டுட்டோரியல் வேணுமான்னு கேட்குது, இப்போதைக்கு நோ கொடுத்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீட் என்ஜின் ஓப்பன் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீட் என்ஜினில் ஏதாச்சும் ஒரு பிசி கேம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை இதில் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம கேமுக்கு பதிலாக இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பில் உங்களுக்கு சீட் என்ஜின் டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சேலஞ்சஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த சேலஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். இதையே நீங்க வந்து கேம்ஸ்க்கும் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேவா, ஸோ சீட் என்ஜின் டுட்டோரியல் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து நீங்க 1000 சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு என்ன வேல்யூ இருக்கு, 100 இருக்கு, ரைட்டா. அதை 1000 சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போய்க்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ராசஸ் டு ஓப்பன் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நமக்கு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா இதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான், ரைட்டா. ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் சாஃப்ட்வேர் கேம் ரன் ஆகிட்டு இருக்கும், அதை தான் நம்ம டீபக் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த டுட்டோரியலை நம்ம டீபக் பண்ண போகிறோம். நமக்கு இந்த சீட் என்ஜின் சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்கு, அதோட கோடிங் தெரியாது, அதோட அசம்பிளி எதுவுமே தெரியாது. இதை ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு ஹிப்பி கொடுத்தா என்ன சொல்லியிருக்காங்க, ஹெல்த் கெட்ஸ் டிக்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிக்ரீஸ் ஆகிற வேல்யூக்கு பதிலாக நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி 1000 மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி டுட்டோரியல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200, 1000 இது மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு நம்ம ஸ்கேன் டைப், வேல்யூ டைப்லாம் கொடுக்கணும். வேல்யூ டைப்ல போய் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் நிறைய இருக்கு, பைட்டா, பைனரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது 1000க்கு சேஞ்ச் பண்ணும். அப்போ 4 பைட்ஸ், 8 பைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க இன்டீஜருக்கு சூஸ் பண்ணிக்கலாம், 2 பைட்ஸ், 4 பைட்ஸ், 8 பைட்ஸ், இல்லைன்னா டைரக்டா ஆல்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்னு கொடுத்துட்டேன். எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு தெரியுது, ரைட்டா. பார்த்தா ஹெல்த் 100 இருக்கு, எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு தெரியுது. ஸோ இப்போ போயிட்டு 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் கிளிக் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் 100 மேட்ச் ஆகிறது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 43 ப்ராசஸ் மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கு வேல்யூஸ்லாம் 100 இருக்கு. ஆனா இத்தனை இருக்காதே, நமக்கு வந்து எக்ஸாக்டா ஒண்ணுதான் வேணும். அதுக்குள்ள இருக்கிற ஹெல்த் தான் நம்ம மாடிஃபை பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிட் கவுண்டரை போயிட்டு ஹிட் பெயின் கொடுங்க. ஹெல்த் தான் 100 இருக்கு. இப்ப ஹிட் பெயின் கொடுத்தா என்ன ஆகுது? 95 மாறி இருக்கு, ரைட்டா? ஸோ இப்ப இங்க போய் என்ன பண்ணுங்கன்னா, திரும்பியும் 95 சொல்லிட்டு வேல்யூல கொடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சு, ரைட்டா? அப்போ இதுதான் நம்ம எதிர்பார்க்குற அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் 1000, ஓகேவா? ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துடும். இப்போ இதுதான் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹிட் மீ கொடுங்க. இங்கே 95 இருக்கா, இங்கே 95 ஹிட் மீ கொடுங்க. 90 மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 90 மாறிடுச்சு. இந்த அட்ரஸில் தான் ரிசோர்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ரெக்கார்ட்னு கொடுக்கலாம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ரெக்கார்ட்னு கொடுத்து வேல்யூ பிடிக்கிறேன். அதில் 1000 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹிட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குன்னா சேஞ்ச் ஆகலை. ஹிட் மீட் கொடுங்க, 995 சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேவா? அப்போ 1000ல இருக்கு, அதனால தான் 5 டிக்ரீஸ் ஆகுது, ரைட்டா? அப்போ 995 மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸை, ஹெல்த்தை, காயின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்க மெமரி வியூன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுல அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கு. அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோட ஒரு ப்ராசஸை நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அசம்பிளி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம கிட்ட இந்த சோர்ஸ் கோட்லாம் டிஃபால்ட்டாக கொடுக்கல, எக்ஸிக்யூட்டிவ்லாம் தான் வந்துச்சு. அதை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். அப்போ இது அசம்பிளி லெவலில் நம்ம போய் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஆப் கோடு, ஆடு, ஜம்ப் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெமரி அட்ரஸ், இங்கே இருக்கிறது டேட்டா அண்ட் கண்ட்ரோல் ஃபிளாக்ஸ். ஸோ கைஸ் இப்படி தான் வந்துட்டு நம்ம கேம்ஸில் இருக்கிற ரிசோர்ஸோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.